இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாப நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. இது எப்படி நடந்தது? இதானா அன்னைக்கு இயல்பா இருந்திருக்க முடியும்? இதை யாரையும் குற்றம் சொல்றதுக்காக போடல. ஒரு படத்துல இப்படி ஒரு காட்சி வைக்கிறாங்க. அந்த படத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மனிதர்களா பிறந்தவங்க தான், யாரும் மிருகமா பிறக்கல. ஏதோ ஒரு கதை ஒருத்தங்களை கைகட்டி வாய் மூடி அடிமை மாதிரி நின்று பேசுறதுக்கு சரின்னும், இன்னொருத்தரை வெறும் பிறப்புனால ஆதிக்க இடத்துல நிப்பாட்டினது கதை தானே. இந்த படம் பாக்யராஜ் அவர்களோட படம். அந்த படம் பூரா அவர் என்ன கஷ்டப்படுவார்னா, அந்த பிராமணன் என்னை மன்னிக்கணும், என்னை ஏத்துக்கணும், நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான், எனக்கும் காதல் இருக்கலாம், என் ஜாதியை வச்சு என் காதலை நிராகரிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பெரும் போராட்டம் தான் இந்த படமே. ஒரு பிராமணனுக்கு தீங்கு செய்யறதும் 1000 பசுமாடை கொல்றதும் சமம். எப்படி? ஏன் இதெல்லாம் பழைய படம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு அதை விட வீரியமா இருக்கு.